ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சில பேர் நம்மக்கிட்ட கேட்டிருந்த ட்ரெண்டிங்கான ஸ்பேஸ் சில்க் saree தான் நம்ம இன்றைக்கி வந்து மேஜராக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வரும். இப்போது நம்ம பாடியில் இருக்க போத்தீஸில் தான் வந்திருக்கோம். ஸோ போத்தீஸில் இருக்க ஃபேன்சி sarees, டிசைனர் sarees தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம எல்லா கலெக்ஷன்ஸுமே பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நிறைய பேருக்கு வந்து ட்ரெண்டிங்கில் இருக்க ஸ்பேஸ் சில்க் சாரீனா ரொம்பவே பிடிச்சிருக்கும். அதுலேயுமே ஒரு க்ரேஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. மெட்டீரியல் என்னவோ ஸ்பேஸ் சில்க் தான். ஆனால் அதுலேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து வச்சுருக்காங்க. நிறைய பேட்டர்ன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸ்டார்டிங் எனக்கு தெரிஞ்சு ஒரு 700 அந்த ரேஞ்சஸ்லேருந்தே ஸ்பேஸ் சில்க்லாம் வந்திருக்கு. அப் டு 4000 5000 வரைக்கும் கூட நான் இங்கே வந்து பார்த்தேன். போத்தீஸை பொறுத்த வரைக்கும் நியூ இயர் அண்ட் கிறிஸ்மஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பயங்கரமாக இறக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்து பொங்கல் வேறு வரப்போகுது. ஸோ புது கடைன்றனால பயங்கரமாக கலெக்ஷன்ஸ் வந்து இறக்கிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு பொட்டிக்கில் வந்து நமக்கு எந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குமோ அதே மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஸ்பெஷலி சொல்லணும்னா டி நகர் பிரான்ச்சை விட எனக்கு பாடி பிரான்ச் ரொம்பவே பிடிச்சிருக்கு. செம்ம கிராண்டாக இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குது, ரொம்ப நிறைய கலெக்ஷன்ஸுமே இருக்குது. ஸோ இந்த சாரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிட்டத்தட்ட 3000 ருபீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஷாக் ஆதீங்க. இது அவ்வளோ கிராண்டாக வந்து இருந்துச்சு. நேரில் பார்க்கும்போது அதோட ஸ்டோன்ஸாக இருக்கட்டும், அதோட மெட்டீரியலாக இருக்கட்டும், கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம வியர் பண்ணோன்னா நல்லா ஒரு ரிச் அண்ட் ராயல் லுக் நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் நம்ம ஒரு பார்ட்டிஸ் அந்த மாதிரிலாம் கட்டிட்டு போகிறோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இதுக்கு வந்து நம்ம ஸ்லீவ்லெஸ்ஸாக போனோன்னா இதே மாதிரி நமக்கு ட்ரெண்டிங்காகவும் ஃபேஷனாகவும் இருக்கும். நம்ம ஸ்லீவோடும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். பட் இந்த பேட்டர்னுக்கு வந்து ஸ்லீவ்லெஸ்ஸாக போட்டு அந்த பார்ட்டிஸ்க்கெலாம் போனோன்னா இந்த நயன்தாரா, சாய் பல்லவி இவங்கெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா? ஸோ அந்த மாதிரியான லுக் வந்து நம்மளுமே ரீக்ரியேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த பீகாக் ப்ளூவா க்ரீனான்னு சொல்லி நீங்களே ஒரு முடிவுக்கு வாங்க. ஏன்னா இந்த பக்கம் ஒரு ஷேட் இருக்கும், அந்த பக்கம் ஒரு ஷேட் வந்து இருக்கும். ஸோ இதுலேயுமே வந்து நமக்கு ஸ்டோன் ஒர்க் இருக்கும். பட் ஸ்டோன் ஒர்க்லேயே நமக்கு ஃபுல்லாக இருக்கும். அது அந்த பார்டரில் மட்டும் இருக்கும். அப்புறம் இன் பிட்வீனில் வந்து உங்களுக்கு மான் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதோட ஹைலைட்டே இதோட ப்ளவுஸ் தான். செம்ம கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது பாருங்களேன். இந்த மாதிரி ஒரு கான்ட்ராஸ்ட்டாக வியர் பண்ணும்போது அது ஒரு மாதிரியான ஒரு லுக் வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ நம்ம மோஸ்ட்டாக வந்து சாரியில் இருக்க மாதிரி வியர் பண்ணாலும் நல்லாயிருக்கும். பட் கான்ட்ராஸ்ட்டாக நம்ம வந்து வெளியில் போய் தனியாக பர்ச்சேஸ் பண்ணுவோம். பட் இந்த சாரியை பொறுத்த வரைக்கும் இந்த சாரிக்கு அவங்களே கான்ட்ராஸ்ட்டாக நமக்கு வந்து ப்ளவுஸ் கொடுத்ததுனால நம்ம கொஞ்சம் அந்த காசு கூட மிச்சம்னு வச்சுக்கோங்களேன். மோஸ்ட்டாக நானுமே வந்து நிறைய டைம் சாரிக்கு கான்ட்ராஸ்ட்டாக வேணும்னு சொல்லி நியர்பை ஷாப்பில் போய் வேறு ஏதாவது ப்ளவுஸ் மெட்டீரியல் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் இந்த சாரியை பற்றி சொல்லணும்னா, நான் நேரில் பார்க்கும்போது அவ்வளோ லக்ஸரியாக வந்திருந்தது. நானும் நினச்சேன் பயங்கரமாக வந்து அமௌண்ட் சொல்லியிருப்பாங்க. குறைஞ்சது ஒரு 4000 5000 இருக்கும்னு நினச்சேன். ஆனால் நான் நினச்சத விட ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஏன்னா இது வந்து நல்ல ஒரு டியூவல் டோனில் ஒரு எம்ப்ராய்டிங் ஒர்க்லாம் போட்டு ரொம்ப சட்டில்டாக இருக்கும் அந்த ஒர்க்லாம் பார்க்குறதுக்கு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஹாஃப் அண்ட் ஆஃப் கலர் மாதிரி நமக்கு மேலே ஒரு கலர், கீழே ஒரு கலர் இருக்கும். நல்லா ஒரு ஆனியன் பிங்க் கலர் மாதிரி இருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒயிட் இருக்கும். இன் பிட்வீனில் வந்து உங்களுக்கு இந்த 2 கலரையும் மிக்ஸ் பண்ணால் என்ன ஷேட் இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ 3 கலர் இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரி சாரீலாம் நம்ம மடித்து ப்ளீட்டிங் எடுத்து அந்த மாதிரி வியர் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் அதோட ஃப்ளோலே விட்டு ஒன் ப்ளீட் மாதிரி விட்டோம்னா செம்ம சூப்பராக இருக்கும். இந்த சாரி இப்போ தானே பார்த்தோம். நான் சொன்னா என் ஹஸ்பண்ட் வந்து நம்பல. "இல்ல நீ ப்ரைஸ் காட்டவே இல்ல. நீ ப்ரைஸ் காட்டலன்னா வீடியோவில் வந்து எல்லோரும் கமெண்ட் பண்ணுவாங்க. ப்ரைஸ் காட்டுங்க, ப்ரைஸ் காட்டுங்கன்னு சொல்லி. ஒழுங்கா ப்ரைஸை காட்டு" அப்படின்னு சொல்லி கேட்டார். ப்ரைஸ் என்ன நான் திருப்பி சாரியை கூட நான் காமிக்கிறேன். நல்லா ஜூம் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி காட்டினேன். ஸோ இது வந்து நமக்கு ப்ளவுஸ் பிட்டு. அந்த பக்கம் இருக்கிறது வந்து சாரி. ஸோ ப்ளவுஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க. சாரியோட கலர் வந்து நமக்கு பார்டரில் கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி நமக்கு அங்கங்கே வந்து இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க்ஸ் இருக்கும். ஸோ ஒரு பக்கம் வந்து மான் மாதிரி ஒரு ஸ்டோன் ஒர்க்ஸ் இருந்துச்சு. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ட்ஸ் மாதிரி ஒரு ஸ்டோன் ஒர்க் வந்து வச்சுருக்காங்க. இந்த சாரீ பொறுத்த வரைக்கும் செம்ம ஹெவியான ஒரு சாரின்னே சொல்லுவேன். இது நம்ம வாங்கி நம்ம லெஹங்கா மாதிரி இல்லை ஹாஃப் சாரீ மாதிரி கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். அவ்வளோ கிராண்டாக வந்து இருந்தது. என்னம்மா கிராண்டுன்னு இப்படி இழுக்கிறீங்கன்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் நேரில் பார்க்கும்போது தான் தெரியும் அது எவ்வளோ கிராண்டாக வந்திருக்குன்ட்டு. செம்ம ஹெவியாகவும் இருந்துச்சு. இந்த ஸ்டோன்லாம் வந்து சம்கி ஒர்க்ஸ்லாம் கிடையாது. ரியல் ஸ்டோன் ஒர்க்ஸ் தான். ஸோ அதனாலே நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வெயிட் வந்து இருக்கும். எனக்கு தெரிஞ்சு 1லேருந்து 1 1/2 கிலோ கூட இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சாரீ வந்து. இதுலேயே உங்களுக்கு நிறைய கலர்ஸுமே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ லைட் கலர்ஸ்லேருந்து டார்க் கலர்ஸ் வரைக்கும் எல்லாமே அவைலபிள் இருந்தது. இந்த மாதிரி சட்டில்டு கலர்ஸ் வந்து நம்ம டிசைனர் சாரியில் வியர் பண்ணும்போது அது ஒரு மாதிரி நமக்கு ஒரு ரிச் ஃபீல் வந்து கொடுக்கும். இதில் வந்து நல்ல ஒரு மைல்டான ஆனியன் பிங்க் கலரில் அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக வந்து நமக்கு ஒரு ஹாஃப் ஒயிட் கலரில் வந்து பார்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாகவே எம்ப்ராய்டிங் ஒர்க்கும் வந்திருக்கும், ஸ்டோன்ஸ் ஒர்க்கும் வந்திருக்கும்.
ஸோ இதெல்லாமே நல்ல ஒரு குவாலிட்டியான ஸ்டோன்ஸ் தான் வந்து அதில் பேஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அதோட சாரீ ப்ரைஸே நமக்கு வந்து தெரியும்ல 6000. அப்போது சும்மாவா இருக்கும், எவ்வளோ ராயலாக இருக்கும். இந்த மாதிரி டிசைனர் சாரியில் என்னோடய ஃபேவரெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பர்பிள் கலர் சொல்வேன். ஏன்னா நிறைய பேர் வந்து நான் கட்டின சாரீ வந்து சூப்பராக இருக்குது அப்படிலாம் வந்து சொல்லியிருந்தீங்க. ரீசெண்டாக கூட நான் போஸ்ட்லாம் வந்து போட்டிருந்தேன். ஈவன் தமிழா ஷோக்கு கூட நான் இந்த மாதிரி தான் வந்து வியர் பண்ணியிருந்தேன். அது எங்கே வாங்குனீங்கன்னு கேட்டிருந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நான் ஆன்லைன் பொட்டிக்கில் தான் வாங்கினேன். பட் நம்ம நேரில் கூட இந்த மாதிரி போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கலர் பொறுத்த வரைக்கும் ஒரு லக்ஸரியாக வந்து இருந்தது. பிளாக்கு, ஒரு மாதிரி பிங்க்கு அதெல்லாம் கலந்து சீரியஸாக சொல்கிறேன். இதை வந்து என்னால் வேர்ட்ஸில் எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. நான் பார்த்ததையும் டச் பண்ணதையும் நீங்கள் கரெக்டாக எக்ஸாக்டாக ஃபீல் பண்ணணும்னா நேரில் பார்க்கும்போது தான் உங்களுக்கு அது வந்து தெரியும். நீ சொல்கிற அளவுக்கு இது வர்த்தமான்னு கேட்டிங்கன்னா அதை விட டபுள் மடங்கு வர்த்து. இதில் இருக்க அந்த ஸ்டோன் ஒர்க்லாம் நமக்கு என்றைக்குமே வந்து கலர் மாறவே மாறாது. ஸோ நம்ம இன்றைக்கி வாங்கிட்டு நெக்ஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம இதை வியர் பண்ணாலும் இப்போ இருக்க அதே மாதிரி லுக் தான் வந்திருக்கும். இந்த சாரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு கலரும் ஃபேட் அவுட் ஆகாது. ஸோ இதை பற்றிலாம் நம்ம வரி பண்ணவே வேண்டாம். ஒரு 4000 5000 நறுக்குன்னு ஒரு சாரீ வாங்கணுன்னா சத்தியமாக இந்த சாரீ வந்து கண்ணை மூடிட்டு நான்லாம் வாங்கிடுவேன். சீரியஸாக சொல்கிறேன். இந்த மாதிரிலாம் சாரீஸ் பார்க்கும்போது நெக்ஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு கிராண்டாக ஃபங்க்ஷன் எங்கள் வீட்டில் வரப்போகுது, இல்லை நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது வீட்டில் ரிசப்ஷன் அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்கன்னா இங்கே போய் நான் ஒரு 3000லேருந்து 5000 என் பட்ஜெட் இருந்தால் போதும். அவ்வளோ ரிச்சாக வந்து ஒரு சாரீ வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஏன்னா இங்கே இருக்க சாரீஸ் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த பட்ஜெட்டுக்கு இந்த ப்ரைஸ்க்கெலாம் வந்து கரெக்டாக ஒரு சாரீ வாங்கணும்னு நினச்சேன்னா நான் இந்த இடத்துக்கு தான் போகிறேன். ஏன்னா போத்தீஸ் பொட்டிக்கை விட போத்தீஸ் ஸ்ரீநகரில் இருக்க கலெக்ஷன்ஸை விட எனக்கு இந்த கடையில் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் பல வருஷமாக போத்தீஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியும். நான் முன்னாடியும் சொல்லியிருக்கேன். நான் குழந்தையிலேருந்து அதாவது ஒரு 2, 3 வயசுலேருந்தே எங்கள் அம்மா இந்த கடைக்கு தான் எனக்கு கூட்டிகிட்டு போன விவரம். அதுக்கு முன்னாடி கூட்டிகிட்டு போனாங்கன்னு தெரியாது. அதுக்கு அப்புறம் அதான் சொல்ல ஒரு 3 வயசு அந்த ரேஞ்ச்லேருந்தே இங்கே தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அதுவும் டி நகரில் இருக்க பிரான்ச் தான். அப்புறம் நான் காலேஜ் போகிற டைம்லலாம் வந்து போத்தீஸ் பொட்டிக்கில் வந்து நிறைய பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். சுடிதார்ஸ் மெட்டீரியல்ஸ்லாம் அங்கே ரொம்ப நல்லா இருந்துருது. இப்போது வந்து இந்த பிரான்ச் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா எனக்கு இந்த பிரான்ச்சை விட்டு வெளியில் வரதுக்கு மனசே இல்லை. ஏன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. இது ஒரு சாரீ கடைன்னு சொல்கிறதுக்கு பதிலாக சாரீ வேர்ல்டுன்னே சொல்லலாம். அதே மாதிரி நம்ம வீடியோவிலே வந்து ஒரு சில பேர் வந்து ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்லாம் வந்து கமெண்ட் பண்ணாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய கடைங்களுக்கெலாம் போயிருக்கேன். இது வந்து ஒரு நார்மலான ப்ரைஸ் தான் சொல்லுவேன். மெஜாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ரூ. 1000 ரூ. 1500 நல்ல சாரீ கூட நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். நிறைய டிசைனர் சாரீஸ்லேருந்து ஈவன் ட்ரெடிஷ்னல் லுக் சாரீஸ்லேருந்து எல்லாமே இங்கே வந்து இருக்குது. பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் குவாலிட்டி இருக்கும். குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு வந்து அந்த லுக்குமே வந்து இருக்கும். ஒரு லோ குவாலிட்டி சாரீ ஹை ப்ரைஸ் கொடுத்து வாங்குறதுக்கும் அந்த ப்ரைஸ்க்கு அந்த சாரீ ஒர்த்தா அப்படின்னு நம்ம பார்த்து வாங்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஈவன் நிறைய பேர் ஆன்லைன்லலாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ரூ. 1500 2500 சொல்கிறாங்க. அதெல்லாம் சுத்தமாக நல்லா கூட இல்லை. அது எப்படி மனசு வந்து அவ்வளோ காசு கொடுத்து வாங்குறாங்கன்னு தெரியல. இங்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ரிச் லுக்கு கிராண்ட் லுக் இருக்கிற சாரீலாம் ரூ. 1000 1500 வந்து நல்ல நல்லதாக கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ என்ன தான் இருந்தாலும் நம்ம நேரில் போகும்போது ஒரு 2000 2500 அந்த மாதிரிலாம் வாங்கினீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நேரில் போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளால் அந்த குவாலிட்டியை வந்து ஃபீல் பண்ணி வாங்க முடியும். ஏன்னா நிறைய பேர் மோஸ்ட்டாக வந்து ஆன்லைனில் போஸ்ட் பண்ணுறவங்க ரொம்ப எடிட் பண்ணி கலரெல்லாம் வேறு மாதிரி காட்டி குவாலிட்டி வந்து அவங்க கட்டினா வேறு மாதிரி இருக்குது, நம்ம கட்டினா வேறு மாதிரி இருக்குன்ற மாதிரிலாம் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. ஸோ நீங்கள் ஒரு 2500 3000 அந்த ரேஞ்சுக்கெலாம் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா நியர்பையில் இருக்க ஷாப்பில் கூட நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். பட் நேரில் போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அது என்னோடய சஜஷன். இல்லை எனக்கு ஒரு ரூ. 500லேருந்து ரூ. 1500 இந்த மாதிரி ரேஞ்சஸ் தான் இருந்தால் நீங்கள் ஆன்லைனில் வந்து ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம். 1, 2 சாரீ ஃபஸ்ட்டு வாங்கிட்டு அப்புறம் பிடிச்சிருந்துச்சுன்னா பேலன்ஸ் வந்து ஆன்லைனில் கண்டினியூ பண்ணலாம். இல்லை ஒரு வேளை பிடிக்கலனா அப்படியே அந்த பொட்டிக் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம வேறு வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து நல்ல ஒரு டிசைனர் சாரீஸ்லாம் பார்த்தோம். அப்படியே கண்ணுக்கு வந்து அழகாக இருந்துச்சுல்ல, நல்லா ஜிகு ஜிகுன்னு. நெக்ஸ்ட் வந்து இப்போது ஒரு மாதிரி சட்டில்டாக இருக்க மாதிரியான சாரீஸ் வந்து பார்க்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நமக்கு 750 தான். வீட்டுக்கு கட்டிக்கிற மாதிரியான ஒரு சாரீஸ் கூட சொல்லுவேன். ஒரு மாதிரி சாஃப்டாக பின்னி சில்க்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு வளவளன்னு இருக்க மாதிரியான ஒரு மெட்டீரியல். நெக்ஸ்ட் வந்து ஒரு சில்க் காட்டன் ஃபேன்சி சில்க்கு இந்த மாதிரிலாம் சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து இருக்குது. நல்லா ஒரு சாஃப்டாக இருக்குது. அந்த மோட்டிவ்லாம் வந்து நல்லா கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டு ஜுவல் டோனில் வந்து இருக்கும் ஆக்சுவலாக. இந்த பக்கம் வந்து பார்த்தா நமக்கு ஒரு ஃபுல்லாக கோல்டன் கலர் மாதிரி இருக்கும். பக்கத்தில் வந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு க்ரீனிஷ் கோல்டன் கலர் மாதிரி இருக்கும். ஸோ டியூவல் டோனில் இருக்கும். லைட்டிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும். இந்த மாதிரி சாரீஸ்னால் நம்ம வெயில் டைமில் கட்டிட்டு போனோன்னா பயங்கர ரிச் லுக்காக இருக்கும். இந்த பிளாக் கலர் சாரியும் அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. இதுக்கு அப்படியே பார்டர் வந்து
கான்ட்ராஸ்ட்டாக ரெட் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிளாக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு பிளாக் கான்ட்ராஸ்ட்டாக ரெட்டு, டார்க் க்ரீனு, பிங்க்கெல்லாம் இருந்துச்சுன்னா அதோட அழகே வந்து தனி. ஸோ அந்த மாதிரி தான் இது. இந்த மாதிரி சாரீஸ்லாம் நம்ம ஒரு தடவை வாங்கினாலே போதும், அதோட கலர் வந்து நமக்கு ஃபேட் அவுட்டே ஆகாது. நெக்ஸ்ட் இப்போ பார்க்குறது வந்து ஒரு மாதிரி சில்க் காட்டன் மெட்டீரியலு. செம்ம சூப்பராக இருந்தது அது கலர் காம்பினேஷனே. ஸோ இதெல்லாம் வந்து தனி செக்ஷன் வச்சுருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட்டுமே அந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து பார்க்கலாம். உங்களுக்கு அந்த மாதிரி சில்க் காட்டன் சாரீஸ், ஃபேன்சி சில்க் சாரீஸ்லாம் வேணும்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். கூடிய சீக்கிரம் நம்ம அந்த வீடியோமே காமிக்கலாம். இந்த சாரீ வந்து ஒரு காட்டன் மிக்சட் சாரீ மாதிரி தான். ஃபேன்சி காட்டன் சொல்லல. ஸோ அந்த மாதிரி இதோட பிரிண்ட் வந்து நமக்கு பாந்தினிலே கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்தால் எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. சாரீ ஃபுல்லாகவே நமக்கு கோல்டன் த்ரெட்டில் வந்து வீவிங் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அந்த சரி எல்லாமே கோல்டன் கலரில் இருந்ததுனால நமக்கு லுக்குமே சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு நல்லா சட்டில்டான ஆரஞ்சு கலர். இன்ஸ்டாவை பொறுத்த வரைக்கும் அந்த ரஸ்டட் ஆரஞ்சுக்கு வந்து ஒரு க்ரேஸ் பயங்கரமாக இருக்குல்ல. ஸோ அந்த வகையில் உங்களுக்கு ஆரஞ்சு வாங்கினா இந்த மாதிரி சாரீ கூட வாங்கலாம். சட்டில்டாக இருக்கும், ரொம்ப அடிக்காது. நெக்ஸ்ட் வந்து ஒரு வாடாமல்லி கலரில் செம்ம சாஃப்டான ஒரு சாரீ. இதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக வந்து நமக்கு கத்திரிக்காய் கலரில் ஒரு அதுலேயும் மைல்டாக வந்திருக்கும். ரொம்ப டார்க்காக இல்லாமல் சட்டில்டாக ஒரு லாவெண்டர் கலர் கூட நம்ம வந்து சொல்லலாம். இதெல்லாம் மோஸ்ட்டாக நமக்கு சுங்கெல்லாம் போட்டு அந்த சாரீ லுக்கே வந்து செம்மையாக இருக்குது. அவ்வளோ சாஃப்டாக, லைட் வெயிட்டடாக, ஈவன் நம்ம ஒரு டே ஃபுல்லாக வியர் பண்ணாலுமே நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த மாதிரி அவ்வளோ நைஸாக லைட் வெயிட்டட் சாரீ. நிறைய பேருக்கு சாஃப்ட் சில்க்லாம் பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா சாஃப்ட் சில்க்லாம் ஒரு ரூ. 4000 ரூ. 5000 மாதிரி வரும். இது ஒரு 1800க்கே சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து டிசைனர் சாரீ. பட் இந்த இடத்துல டிசைனர் சாரீ செக்ஷனே கிடையாது. மக்கள் யாரும் அந்த பக்கத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்து பண்ணுவாங்க. கையில் எடுத்து வச்சுப்பாங்க. வேணுமா வேண்டாமான்னு ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருப்பாங்கள்ல. ஸோ இது கையிலே வச்சுப்போம். வேறு ஏதாவது பிடிச்சிருந்தா அதை எடுத்துகிட்டு இதை அங்கேயே வச்சுட்டு வந்துடலான்ற மாதிரி அதை எடுத்துகிட்டு இதை அங்கேயே வச்சுட்டு வந்துடுவாங்க போல இருக்குது. இந்த வீடியோவிலே ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு சட்டில்டான கலரில் வந்து பார்த்தோம்ல. ஸோ சேம் மெட்டீரியல் தான். இதில் வந்து நமக்கு கான்ட்ராஸ்ட்டாக பார்டர் கொடுத்துருப்பாங்க. அந்த சாரீ ஃபுல்லாகவே நமக்கு மாங்காய் பேட்டர்ன் போட்டு ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து போத்தீஸில் பொறுத்த வரைக்கும் ஃபுட் கோர்ட் இருக்கான்னு வந்து கேட்டிருக்கீங்க. அங்கே சாப்பாடு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக நார்மல் பிரியாணி வந்து, அதாவது ப்ளைன் பிரியாணி 100, எக் பிரியாணி வந்து 120, சிக்கன் பிரியாணி வந்து 150. ஸோ டேஸ்ட் வந்து ஆஹா ஓஹோ அப்படின்லாம் சொல்ல முடியாது. பட் வயசானவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் சாப்பிட்ற மாதிரி ஒரு மைல்டான காரம் தான் இருக்கும். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் பாய்.